ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விளாக் பார்க்க போகிறோம். இன்னைக்கு டே எப்படி போகுது அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ மண்டே எடுத்தது. காலையில் ஒரு 6 மணி போல் தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சதும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கடகடன் சமையல் வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு உள்ளே வந்துட்டேன். இன்றைக்கி பிள்ளைங்க மட்டன் பிரியாணி வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சண்டே எடுத்த மட்டன்லாம் கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இன்றைக்கி அதை தான் பண்ண போகிறேன். எந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சுட்டேன். தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். தேவையான அரிசியும் எடுத்து ஊற வச்சுருக்கேன். நார்மல் சாப்பாட்டு அரிசி தான். பிள்ளைங்க மட்டன் பிரியாணி வேணும் அப்படின்னு கேட்கும்போது செஞ்சு அவ்வளோ நாளாச்சு போல் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் அவங்க கேட்டதும் சரி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். குக்கரில் கடலெண்ணெய் கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 4 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். ஸோ அதனால் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே புதினா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் போட மறந்துட்டேன். தக்காளி மசிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருக்க மட்டனை இது கூட ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் ராஜேஷ் கிச்சன் பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். சின்ன டம்ளரில் தான் அரிசி அளப்பேன். ஸோ எந்த டம்ளரில் அரிசி அளக்கிறனோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன ஸ்பூனில் எத்தனை டம்ளர் அரிசியோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணி மசாலா ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுட்டு தயிர் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன். தயிர் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்துட்டு ஊற வச்சுருக்க அரிசியை கழுவி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி அரிசியும் யூஸ் பண்ணலாம். நம்ம சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அரிசி ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் வேக வச்ச தண்ணி இருந்தது, அதை ஃபஸ்ட்டு அளந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் ஊற்றிருக்கேன். நான் நார்மல் சாப்பாட்டு அரிசின்றனால மட்டன் வேக வைக்கும் போதே உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். அதனால் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக தான் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணேன். இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னோம்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும். சமைச்சிட்டு இருக்கும் போதே வாசம் எந்திரிச்சு வந்துட்டாங்க. குட் மம்மி அப்படின்னு சொன்னாங்க. சரி மால்ட் ஆற்றி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஆற்றி கொடுத்துட்டு நானுமே ஒரு டீயை வச்சு குடிச்சிட்டேன். குக்கர் 3 விசில் விசிலும் அடங்கிருச்சு. பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கையில் சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குமா, மித்தபடி டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொன்னான். பிரியாணியில் லைட்டாக உப்பு கம்மியாக இருக்குன்னு சொன்னனால தயிர் வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். பிரியாணியை அடி பிடிக்காமல் சூப்பராக வந்திருந்தது. பிரியாணியை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு பிள்ளைங்களுக்கு டிஃபன்லேயும் பேக் பண்ணிட்டேன். கூடவே ஒரு ஆம்லேட்டும் வச்சு விட்ருக்கேன். பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு கையோட சிங்கில் இருக்க பாத்திரத்தை கழுவி வச்சிடலாம் அப்படின்ட்டு கழுவிட்டேன். ஏன்னா சண்டே ஆஃப்டர்நூன்லேருந்து பாத்திரம் கழுவாமல் வச்சுருந்தேன். சிங்க்கு நிறைஞ்சு போயிருந்தது. அதனால் கையோட க்ளீன் பண்ணிட்டேன். ரொம்ப மாதமாச்சு இந்த மாதிரி பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கிச்சனை க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சு நான் கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே பிள்ளைங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அதையும் கையோட கழுவி வச்சுட்டு அவங்களுக்கு தலை சீவி விட்டு ரெடி பண்ணி விட்டுட்டேன். என்னமோ தெரில, இன்றைக்கி காலையில் எந்திரிச்சதுலேருந்து அறக்க பறக்க ஓடிட்டே இருந்தேன். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்குள்ளேயே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நான் வேலை செஞ்சு. பாய் பாய்டா. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டு நானுமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டேன். கடந்த 1.5 வருஷமாக ராஜேஷ் கிச்சனை மேலோட்டமாகவே பார்த்துட்டு இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் டீப்பாக இறங்கி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சொன்னாலும் சொல்லலைனாலும் அதுதான் உண்மை. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டே நான் வீட்டில் இருக்கிறதே இல்லை. கடை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமே கடையை பார்த்துக்கிறதா இங்கே ப்ரொடக்ஷனை பார்த்துக்கிறதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. ரோட்டரிக்கு போனதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக எதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனே தெரியாத மாதிரி ஓடிட்டு இருந்தேன். இப்போது நான் எங்கேயும் போகிறதில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடக்ஷனில் இருந்து ப்ரொடக்ஷனை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஆர்டர்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு. ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும். அதுக்காக ராஜேஷ் கிச்சனுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதும் இருக்குது. அடுத்தடுத்த வேலைகள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ராஜேஷ் கிச்சனுக்கு கடந்த 6 வருஷமாக நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு அளவே இல்லை. ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறமும் உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஃபுல் டே ப்ரொடக்ஷனில் இருந்தனால பெருசாக வேறு எந்த வேலையுமே பண்ணலை. விலாகும் கண்டினியூ பண்ண முடியல. ஈவினிங்க்கு மேலே தான் விலாகை எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். 5:30க்கு மேலே ஸ்ட்ராங்காக ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி தான் மீஷோலேருந்து இந்த பாக்ஸ் வந்திருந்தது. பேங்கிள் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுதான் வந்திருக்கு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள்.
இது எதுக்காக நான் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னா, எங்கள் ரூமில் அந்த கபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பேங்கிள்ஸ்லாம் வந்து அங்கங்கே பிச்சு பிச்சு வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதுக்காக இதை வாங்கினேன். இது வந்ததுக்கப்புறம் தான் அந்த கபோர்டவே தொடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த கபோர்டை வந்து அரேஞ்ச் பண்ணலாம். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதில் எத்தனை பேங்கிள்ஸ்லாம் வைக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆர்டர் பண்ண 2 பாக்ஸ் இருக்குது. எத்தனை பேங்கிள்ஸ் வைக்க முடியும்னு பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து பேங்கிள்லாம் போட்டு வைக்கிற மாதிரி இந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம போட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேங்கிள் எதுவும் உடையாமல் நல்லா சேஃபாக இருக்கும் நமக்கு. இந்த 2 பாக்ஸும் சேர்த்து 177க்கு வாங்கினேன். இது வந்து ஒரு காம்போவாக தான் நான் வாங்கியிருந்தேன். பாக்ஸோட குவாலிட்டி ஆக ஓகோன்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இருந்தது. பட் 177க்கு 2 பாக்ஸ் வந்து ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். இதை பார்த்து நம்ம கரெக்டாக சொருகணும். ஓகே, இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குன்னு நம்ம அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பாக்ஸ் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது, ஓகேவாக இருக்குது. எங்கள் வீடே கொஞ்சம் கந்தரகோலமாக தான் இருக்குது. கடந்த 1.5 வருஷமாக இந்த கபோர்டை வந்து நான் க்ளீன் பண்ணவே இல்லை. அப்பப்போ வேணாங்கிறத மட்டும் தூக்கி போட்டுட்டு இருந்தேன். கடந்த ஒரு 6 மாதமாக அந்த வேலையை கூட பண்ணலை. கீழே மேலே கபோர்டுக்குள்ளே கண்ணாடி எல்லா பக்கமுமே வந்து ஒரு மாதிரி அன்ஆர்கனைஸ்டாக தான் இருந்தது. இது எல்லாத்தையுமே இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறேன். முடியுமா அப்படின்னு தான் தெரியல. சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு பண்ண போகிறேன். ஏன்னா நான் ஒவ்வொரு ஏரியாவாக கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணால் தான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 மாதத்துக்குள்ளே வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். வீட்டில் எங்கே பார்த்தாலும் தூசியாக தான் இருக்குது. தேவையில்லாத பொருள் நிறைய இருக்க மாதிரி ஒரு ஃபீல். நானும் கமலும் அடிக்கடி பேசிகிட்டே இருப்போம், வீட்டுக்குள்ளே தேவையில்லாத திங்ஸ் நிறைய இருக்குது, இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு. என்னால் ஒரு ஆளாக முடியாது அப்படின்னு சொன்னால் நானும் வரேன் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னுவாங்க. பட் நான் ஃப்ரீயாக இருக்கும் போது கமலுக்கு ஏதாவது வேலை வந்துடும், கமல் ஃப்ரீயாக இருக்கும் போது எனக்கு ஏதாவது வேலை வந்துடும். க்ளீன் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடைக்காம இருந்தது. சரி நம்ம தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து இறங்கியிருக்கேன். உள்ளே இருந்த எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டுட்டு எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு பிரித்து பாக்ஸாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். கண்ணாடிக்கு பின்னாடி இருந்த கபோர்டும் கீழே இருந்ததையும் சரி பண்ணிட்டேன். இந்த ட்ராயரை மட்டும் இன்னும் க்ளீன் பண்ணலை. இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து போடணும். மோஸ்ட்லி இதுக்குள்ளே வேணான்றது மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேங்கிள் பாக்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் இந்த கபோர்டை ஆர்கனைஸ் பண்ணணும்னே எனக்கு தோணியிருக்கு. இந்த பேங்கிள் பாக்ஸ் எப்படி இருக்குது, நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். என்கிட்ட இவ்வளோ பேங்கிள்ஸ் இருக்குது, இருந்தாலும் எப்போவும் ஒரே பேங்கில் தான் போட்டுட்ருப்பேன். பேங்கிள் வைக்கிறதுக்கு கொடுத்துருக்க அந்த ராடு வந்து எம்டி பாக்ஸில் சரியாக உட்காராத மாதிரி இருந்தது. பேங்கிள்லாம் வச்சுட்டு நம்ம செட் பண்ணும்போது ஸ்மூத்தாக உட்காந்துக்குச்சு. இந்த பாக்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஸோ எப்படியோ ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். என்னோடய பேங்கிள் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ட்ராயர் மட்டும் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன். சரி அதையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு உள்ளே இருந்தது எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஆனால் அந்த ட்ராயர் வந்து சரியாக வந்து மூட முடியாமல் இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே இவ்வளோ திங்ஸ் வந்து குமிஞ்சு கிடக்குது. இது எப்படி உள்ளே போச்சு அப்படின்னே எனக்கு தெரியல. அந்த ட்ராயரையும் கலட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு கலட்டினேன். க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும் போதே பிள்ளைங்களும் கமலும் வந்துட்டாங்க. அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சுட்டு திரும்ப க்ளீனிங் ஒர்க்கை பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இதை பாதியில் விட முடியாது அப்படின்றனால. நீங்க என்ன எடுத்து வைக்கலையா? நானு கிளிப்பை காணா, வாங்கி வைக்கிற அட்டையெல்லாம் எங்க போகுதோ அப்படின்னு நினைச்சிட்டு பிள்ளைகளெல்லாம் திட்டினேன். தொலைச்சிட்டு வர்றீங்கன்னு. எல்லாம் இந்த இதுக்குள்ள இருந்துச்சு. குட்டி கிளிப் இருக்கா? சரி போய் தூங்குங்க. எனக்கு அண்டா கிளிப்பா அது இதுன்னு இது நான் தானே கொடுத்தேன் உனக்கு. ஆமாண்டா, அதெல்லாம் தொலைஞ்சு போயிடுச்சேன்னு நினைச்சேன். இப்பதான் எடுத்து வச்சிருக்கேன். கண்மணி இங்க பாரு, கண்மணி என்றவள். இந்த பேங்கிள் ஆர்கனைசர் இப்போ வாங்கினேன் மீஷோல. கண்மணி இங்க பாரு. கண்மணி கேட்டுட்டே இருந்துச்சு ஹேர் பேண்ட் வேணும். இங்க பாடி, உனக்கு சர்ப்ரைஸ். தீந்துச்சாப்பா?
யூஸ் பண்ணுறியா? தெரியல, இப்போ இருக்கா பாரு. இது என்னோட தானே. ஒரு 2 நாள் யூஸ் பண்ணலாம். அப்போ யூஸ் பண்ணு. போடு. உனக்கு இது சீப்பு வாங்கணும். அதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். கிளிப்பையும் ரப்பர் பேண்டி தொலைச்சிடாமா? தொலைக்கவே மாட்டேன்டா. எங்க வைக்கிறோம் அங்க வச்சிரு. புது கிளிப்பெல்லாம் இதுக்குள்ள வச்சிருக்கேன், பழைய கிளிப்பெல்லாம் இந்த இதில் வச்சிருக்கேன். ஒன்னொன்னா இருக்கிறதுலாம் இதுக்குள்ள இருக்கு. சரியா? இதெல்லாம் தீர்ந்துருச்சுன்னா அப்புறமா நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். போட முடியும்ல? இங்க பாரு, பேண்டு இதுல வச்சிருக்கேன். இதுல எடுத்துக்கோங்க. எனக்கு ரெட்டு ஜடை போட்டுறேன். இத குத்திக்கிறேன். சரி, குத்திக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய வச்சிருக்கேன். இது வாங்கணும்னே இதெல்லாம் நம்ம வாங்குவோம், ஆனா யூஸ் பண்ணவே மாட்டோம். இது நாங்க பர்த்டே கிஃப்ட்க்கு வாங்கி கொடுத்தது. இது நாங்க அம்மாக்கு பர்த்டே கிஃப்ட்டா வாங்கி கொடுத்தது. எத்தனை பூ இருக்கு தெரியும் பாரு. எனக்கு ரோஸ் ஏதாச்சும் புதுசா இருக்கு. சரி காலைல பார்த்துக்கலாம். போய் தூங்குறீங்களா? இந்த 2 பிங்க் எடுத்துக்கிறேன். உள்ள வை, காலைல எடுத்துக்கலாம். பாப்பா, கையல் கண்மணி என் கூட சேர்ந்து இந்த பிள்ளைங்களும் உட்காந்துட்டே இருந்தாங்க. போய் தூங்குங்க பிள்ளைங்களா அப்படின்ட்டு ஒரு 10-10:30 வந்து இவங்களை அனுப்பிச்சி விட்டுட்டு நான் 11 மணி வரைக்கும் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் தூங்கினேன். இன்றைக்கி காலையிலேருந்தே கொஞ்சம் ஹெவியான வேலை தான் எனக்கு. பட் எந்த வேலையும் அட் அ டைமில் அப்படியே பண்ணலை. ரெஸ்ட் எடுத்து தான் பண்ணேன். அதனால தான் இவ்வளோ லேட்டாக பண்ணேன். ஒரு வழியாக ஒரு பார்ட் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஹாப்பி. அவ்வளோதான். இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.